GeoGEBRA Classic 5ல இந்த வீடியோவில் நாம் பாயிண்ட் 2ல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட், மூன்றாவதாக இருக்கக்கூடிய அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கீழே இருக்கக்கூடிய இன்புட் பாரை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே கொண்டு வரதுக்கு ஆப்ஷனில் போய் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்சஸ் லேஅவுட்டில் ஷோ இன்புட் பார் அப்படிங்கிறத டிக் இருக்கு பாருங்கள். அதில் டாப்பில் வேணுமா கீழே தெரியணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, இப்போ டாப்பில் வேணும் அப்படின்னா இன்புட் பாரை நம்ம மேல் பகுதிக்கு மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ட்டை கிளிக் பண்ணுறோம்னா என்ன ஆகிடுது, இன்புட் பார் மேலே வந்துடுது. ஓகே, இப்போ தேவையான இன்புட்டை நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்துடும். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பாருங்கள், இப்போ நான் ஒரு எலிப்ஸை வரைஞ்சிடுறேன். எலிப்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னே அந்த பாக்ஸில் செலெக்ஷன் இருக்குது பாருங்கள், எலிப்ஸ் அப்படிங்கிறத காட்டுது. செலக்ட் டு ஃபோசி தென் பாயிண்ட் ஆன் எலிப்ஸ். ரெண்டு ஃபோக்கஸை நம்ம செலக்ட் பண்ணோம். ரெண்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட்டு, ரெண்டு இடத்துல நம்ம கிராஃபிக்ஸ் வியூவில் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படி மேல் பக்கத்தில் கொண்டு போனோம் அல்லது கீழ் பக்கத்தில் கொண்டு போனால் நமக்கு தேவையான எலிப்ஸ் கிடைக்குது பாருங்கள். இப்போ இந்த மூணாவதாக இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த எலிப்ஸோட சைஸை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, இப்போ எலிப்ஸ் நமக்கு உருவாகிட்டு பாருங்கள். அல்ஜிப்ரா வியூவில் எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஏபிசிங்கிற 3 பாயிண்ட் கிடச்சிருது. இதில் ஏபிங்கிறது ஃபோக்கஸ், ப்ளூரலில் ஃபோசி நம்ம அதை சொல்லுவோம். சிங்கிறது அந்த எலிப்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம மீண்டும் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சிங்கிறத வேணால் நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு இந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பாருங்கள், டிங்கிற பாயிண்ட்டு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய பாயிண்டாக இருக்குது. ஏற்கனவே சிங்கிறதும் இருக்குது, இப்போ டிங்கிறதும் வந்துடுது. ஓகே, இது மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் என்னென்னா இந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது. இப்போ நான் லைன் டூவில் கிளிக் பண்ணி ஒரு லைனை உருவாக்கிக்கிறேன் பாருங்கள், ஒரு லைனை உருவாக்கிக்கிறேன். ஓகே, இந்த லைன் மேலே இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த லைன் மேலே ஒரு இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓகே, மூவ் டூவில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜிங்கிற பாயிண்ட்டை நம்ம அனிமேஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகுது பாருங்கள், அது அந்த லைன் மேலேயே அனிமேஷன் ஆகுது. ஏன்னா அது அந்த லைன் மேலேயே இருக்கக்கூடியது. அதே மாதிரி டிங்கிற பாயிண்ட் தானே நம்ம பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்னு கொண்டு வந்தோம், அதை அனிமேஷன் கொடுத்தோம்னா பாருங்கள் அது அனிமேட் ஆகுது. இதே சிங்கிற பாயிண்டில் அனிமேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அது அந்த எலிப்ஸை உருவாக்குறதுக்கு தேவையான பாயிண்டாக இருந்துச்சு. இப்போ இந்த டிங்கிற பாயிண்ட்டை நம்ம அனிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனிமேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு டிங்கிற பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியானது கிடைக்கும். அதில் ட்ரேஸ் ஆன் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுவோம். அதே போல் ஜிங்கிற பாயிண்ட்லேயும் ட்ரேஸ் ஆன்ங்கிறத ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ பாருங்கள் ப்ளே பட்டனை ஆஃப் பண்ணோம்னா நமக்கு அந்த பாயிண்டோட ட்ரேஸ் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்கள். பாயிண்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே ட்ராவல் ஆகிறது நமக்கு தெரியுது. ஓகே, இதுதான் பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. வேணால் என்ன பண்ணிக்கலாம், அந்த எலிப்ஸோட இடத்த கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரியாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரதுக்கு நம்ம அந்த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள், இப்போ அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட்டுங்கிறத தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பாயிண்ட்டு ஒன்றா நம்ம உருவாக்கி ஆகணும். பாருங்கள், இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னா செலக்ட் பாயிண்ட் தென் ஆப்ஜெக்ட் டு அட்டாச் அப்படின்னு கேட்குது. இப்போ முதல்ல நம்ம பாயிண்ட்டை உருவாக்கி இருக்கணும். அதற்கு இப்போ பாயிண்ட்டை நம்ம உருவாக்குவோம். அதற்கு அதே டூலில் இருக்கக்கூடிய பாயிண்ட் டூலை எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்லாம் இந்த எலிப்ஸுக்கும் இந்த லைன்லையும் அட்டாச் ஆகலை. ஓகே, அதனால் இதெல்லாம் வெளியில் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி இந்த லைனில் கொண்டு வர்றது, அக்யூரேட்டாக அந்த லைன் மேலே நம்ம அந்த பாயிண்ட்டை கொண்டாந்து வைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட். பாருங்கள், அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் எ பாயிண்ட், அதை செலெக்ஷன் பண்ணணும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வந்து விடணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த எலிப்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. எந்த பாயிண்ட்டு, இந்த ஐங்கிற பாயிண்ட். ஓகே, இதே மாதிரி பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு இந்த ஜேங்கிற பாயிண்ட்டை அதே ஆப்ஜெக்டில் வந்து சேர்ந்துருச்சு பாருங்கள். வேறு எந்த பாயிண்ட், இந்த கேங்கிற பாயிண்ட்டும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே போடுமா, கேங்கிற பாயிண்ட்டு
எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட். அப்போ கேங்கிற பாயிண்ட் இங்கே வந்துட்டு பாருங்க. எல்லுங்கிற பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்ட் மேலே வரணும். அப்போ எல்லுங்கிற பாயிண்ட் இங்கே வந்துச்சு. எந்த பாயிண்ட் அட்டாச் பண்ணணுமோ அதையும், எந்த ஆப்ஜெக்ட் மேலே அட்டாச் பண்ணணுமோ அதையும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு பாயிண்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்துடும். ஓகே, இப்போ இதை டிட்டாச் பண்ணணும். எப்படி டிட்டாச் பண்ணலாம் பாருங்கள். இதை மறுபடியும் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், வெளில வந்துச்சு பாருங்கள். இதுதான் டிட்டாச். அட்டாச் ஆர் டிட்டாச் அதே செலெக்ஷனில் தான் நமக்கு இருக்குது. அட்டாச் ஆர் டிட்டாச். இப்போ அட்டாச் பண்ண பாயிண்ட்டை திரும்ப நம்ம எடுத்து விடுறது பாருங்கள். அதே மாதிரி அது மேலே வச்சோம்னாலே பாருங்கள் அது டிட்டாச் ஆகிடுச்சு பாருங்கள், வெளில வந்துடுச்சு. ஏங்கிற பாயிண்ட் பாருங்கள் வெளில வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை இதோட நம்ம அட்டாச் பண்ணலாம் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் மேலே கிளிக் பண்ணால் அந்த லைனோட அது அட்டாச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எல்லுங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே கிளிக் பண்ணுறேன், அதோட அட்டாச் ஆகிட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஜேங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே கிளிக் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸோட அது அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது மாதிரி இந்த அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி வெளியில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை எந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வரணுமோ கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற பாயிண்ட்டை வெளியேற்றுவதற்கும் இந்த அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த வீடியோவில் பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் மற்றும் அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.